வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோதுமை தோசையும் அது கூட நல்ல ஒரு அருமையான கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. எப்போதும் போல் கோதுமை தோசை செய்யாமல் இன்றைக்கி நான் சொல்கிறது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, ஒரு 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்ச அந்த விழுதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதிலே நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்குவோம். மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. அதே போல் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. மாவு பாருங்கள், இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவு நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு இடையில நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம், ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடே சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எதிர் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து சட்னி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல ஒரு அருமையான கார சட்னி. இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசான இருக்குனது இது கூடவே சேர்த்து மாவை நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். உங்களுக்கு விருப்பம்னா இதில் வெஜிடபிள் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றத்துக்கு அடுப்பில் கல் காய போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தேவையான அளவு மாவு ஊற்றி கொஞ்சம் இது வந்து அடை தோசை மாவு பக்குவத்துக்கு ஊற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் கனமாக தான் ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்தோன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில வேக வச்சிங்க அப்படின்னாக்கா தோசை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், தோசை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.